இது எப்படி பார்க்காம விட்டேன்னு எனக்கு தெரியல. என்னோட கேட்டோட காதுல இவ்ளோ அழுக்குங்க. ஓகே, இன்னைக்கு அது கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இயர்ஸ் கிளீனிங்கோட மருந்து வாங்கினேன். அவங்க இதை சஜஸ்ட் பண்ணாங்க. இதை நான் எடுத்துட்டேன். நான் எப்போ பெட் ஷாப்புக்கு போனாலும் கேட்டுக்கு ட்ரீட் வாங்காமல் வரமாட்டேன். இது அவனோட ஃபேவரட் ஃபுட்டு. அதனால ஒரு ட்ரீட் ஒன்று எடுத்துட்டு கூடவே கிரேவி இல்லை சிக்கன் கிரேவியும் டூனா கிரேவியும் ஒன்று எடுத்துட்டேன். அது அவனோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் இது. இது எல்லாமே பில் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது என் கையில் இந்த ஃபைட்டர்ஸ் பட்டுச்சு. இந்த ஃபைட்டர்ஸ்னால் ஒரு ஃபிஷ்ஷுங்க. சின்ன வயசுல என்னோட ஃபேவரட். எவ்வளோ செத்து போனாலும் நான் திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. கடைசியில் எங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நான் எப்போ எந்த மருந்து எடுத்தாலும் அவன் ஓடிடுவான். அவனை கூப்பிட்றக்கு ஒரே வழி இந்த ட்ரீட்டு தான். அந்த ட்ரீட்டை காட்டி அவனை கூப்பிட்டு அப்படியே கட்டி போட்டேன். அந்த டப்பாவெல்லாம் ஓப்பன் பண்ணி கேப்பெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கையை எடுத்துட்டேங்க, ஓடிட்டான். மறுபடியும் அவனை பிடிச்சி அவன் காதில் 3 ட்ராப் விட்டு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு அந்த காட்டனை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தால் வந்துரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். நான் நினச்சே பார்க்கலைங்க அவன் காதில் இவ்வளோ அழுக்கு வரும்னா. எனக்கு காட்டன் ஃபுல்லாக சரியான அழுக்கு. என்னால் ஒரு டைம்லேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல. அதனால வீக்லி 2 டைம்ஸாவது க்ளீன் பண்ண வேண்டியது வரும். கடைசியாக அவனுக்கு அந்த வாங்கின சிக்கன் கிரேவியை போட்டு அவனை சந்தோஷம். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.